வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் கன்னி ராசினருக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது ஜஸ்ட் லைக் தட் வண்டியில் போகிறப்ப தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இதில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். டெடிக்கேஷனாக இதை நான் ஃபாலோ பண்ணி இந்த 2026 எனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறதுனா நீங்கள் என்னமோ பாருங்கள். எனக்கு அதை பற்றி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் 60 பேர் படித்தாலும் அதில் 2 பேர் தான் ஃபஸ்ட் ரேங்க் வருவாங்க. ஸோ எல்லாரையும் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைஃப்பில் இப்போ நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை நான் பெனிஃபிட் அடையணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது பஸ்ஸில் போகிறப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஒய்ஃபுக்கோ அம்மாவுக்கோ ஷேர் பண்ணிவிட்டு வீட்டில் நைட் டைமில் ஃப்ரீயாக எந்த கால்ஸும் வராத மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைரியில் இந்த மாதிரி டைரினா ஒரு நல்ல டைரி, சும்மா ஒரு பேப்பரில் எழுதி பறக்க விட்டிங்கன்னா காணாமல் போய்டும். அந்த மாதிரி ஒரு நல்ல டைரினா அந்த வருஷம் பூரா யூஸ் பண்ணுங்கன்றதுக்காக சொல்ல வரேன். எழுதுங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சனி பகவான் ஒரு வருடக்கோள். அவர் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு முழுக்க 7ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். இந்த ஆண்டு முழுக்க 7ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. இந்த கன்னிராசிக்கு இந்த ஆண்டு சனி பகவானுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த பார்வை பலன் என்ன செய்யும்? அதே மாதிரி ராகு இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் ராகு உங்களுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்குமே 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கு. குரு பகவான் மட்டும்தான் மே மாதம் வரைக்கும் மிதுனத்திலையும், ஜூன் ஜூலையில் கடகத்திலையும், திரும்ப ஆகஸ்டில் ஒரு மாதம் சிம்மத்திலையும், திரும்ப மீதி இந்த ஆண்டு முழுக்க கடகத்திலையும் இருக்க போகிறார். இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத ஒரு 17 பக்கம் எழுதியிருக்கேன். அதன் பிறகு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது ஒரு 4 பக்கம். அதன் பிறகு மாத பலன்கள், இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த மாத கிரகங்களை வச்சு கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதியிருக்கேன். அது ஒரு 12 பக்கம். அப்புறம் உறுதியாக நடக்க வாய்ப்புகள் உள்ள பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் தான் நீங்கள் டிவி நிகழ்ச்சிகளை நான் பேசுறதுல பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கும்? அதே போல் நட்சத்திர பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நான் டீட்டெயிலாக 40 பக்கம் எழுதியிருக்கேன். அது இல்லாமல் பரிகாரங்கள் எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாக நிதானமாக கையில் பேப்பர் பண்ண வச்சுக்கிட்டு நான் சொல்கிற நிறையா பாயிண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே, இதனாலேயே இவங்கெல்லாம் கடன் கொடுத்தா திரும்பி வசூல் பண்ண மாட்டாங்க. அவனுங்க கஷ்டம்னு சொல்லும் போதெல்லாம் ஆமாம் இல்லை அவனும் பாவம் இல்லை அவனும் கஷ்டம் இல்லைன்ட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்துடுவாங்க. இதனால தான் துலா ராசிக்காரங்கெல்லாம் கடனை கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தா அந்த கடன் திரும்ப வசூலே ஆகாது. ஸோ நேர்மை நீதியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி, ஆனால் இது கட் பண்ணிக்கோங்க, துலா ராசின்ட்டு இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். நகைச்சுவை தன்மை அதிகம் கொண்ட கன்னியாராசி அன்பர்களே, நகைச்சுவை தன்மை அதிகம் கொண்ட கன்னியாராசி அன்பர்களே, இந்த ஆண்டு எப்போவுமே இந்த கன்னிராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக பேசுவாங்க. பிஸ்னஸ் மைண்ட் செட் அதிகமாக இருக்கும். வீட்டில் 2 கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப இழுத்து பிடிப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக இருப்பாங்க, ரொம்ப மணி மைண்டடாக இருப்பாங்க. இந்த கடையில் வாங்கினா இந்த டிமார்ட்டில் வாங்கினா இது 40 ரூபா கம்மி தெரியுமா, ஏன் அவசரப்பட்டு வாங்கினேன். இங்கேருந்து டிமார்ட்டுக்கு 1 மணி நேரம் போயிட்டுருவாங்க. அந்த 1 மணி நேரத்தில் வேலையை பார்த்தா 100 ரூபா சம்பாதிக்கலாம். இப்படி தான் இவங்கெல்லாம் இழுத்து பிடிப்பாங்க. சிக்கனவாதிகள்ன்ற பேரில் நிறையா ஏமாந்து போயிடுவாங்க. ரொம்ப பிஸ்னஸ் மைண்டாக இருக்கும். இதை இப்படி பண்ணால் நல்லா போகும், இதை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லா சேல்ஸ் போகும்ன்ற ரொம்ப யோசனைலாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் உண்டு உங்களுக்கு. வற்றிய பணப்பை 2026 நிரம்பும். உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் நிறையா இருக்கும். வீட்டிற்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ், டிவி, வாஷிங் மிஷினு, ரெஃப்ரிஜிரேட்டரு இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனதில் இருந்து வந்த பயங்கள் நீங்கும். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். கண்டும் காணாமல் போன சொந்தக்காரர்கள் வழியை பேசக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். பெரிய நோய் இருப்பதை போன்ற ஒரு பிரம்மை. ரொம்ப நாளாக அது பக்கம் முதுகு வலிக்குது, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லை ஆனால் வலிக்குதுன்னே சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லை, சரியாக போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரிகின்ற ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகிறது. அதே போல் உடல் நலத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன உண்மையான பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் எல்லாமே குறைஞ்சி நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்கும். 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் நோய்க்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க அந்த நோய்க்கு செலவுலாம் பண்ண தேவையில்லை. உணவு கட்டுப்பாடுகள் கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அடிக்கடி இந்த வருஷம் ஏதாவது ஒரு டூரு கோயிலுக்கெல்லாம் போய்ட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் எவரையும் எடுத்திருந்து பேசக்கூடாது. மே மாதம் 4வது வாரம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவதால்
பணவரவுக்கு தடை இருக்காது. பொன் பொருள் சேரும். வருடக்கணக்கா மாசக்கணக்கா யார்ட்டையா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் திருப்பி கொடுக்க முடியும். நகை ஏதாவது அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் மீட்க முடியும். அந்த நகையெல்லாம் திரும்ப மீட்க முடியும். முக்கியமான நபர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏற்படும். வருட இறுதியில் டிசம்பர் மாதம் 2வது வாரம் ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் செல்வதால் பேச்சு திறமை அதுக்கப்புறம் கிடைக்கும். உங்கள் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 இருக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கான ஒரு காலம் உண்டு. அதே போல் மே ஜூன் மாதங்களில் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் மறைவதால் சிறு சிறு விபத்துகள், பொருள் இழப்புகள், ஃபோனில் கீழே விழுந்து ஸ்க்ரீன் மாற்றுறது அல்லது வண்டி வாகனத்தில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் பண்ணுறது இது போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்படும். மனை வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது. கண்டகச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்தால் அதெல்லாம் பேசி தீர்த்துக்கணும். இல்லைனா சின்ன சின்ன பிரிவுகள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்கின்ற கன்னிராசிக்காரர்கள் பங்குதாரருடன் உங்களுடைய ஷேர் பார்ட்னரோட சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி உண்டு. கணவர் இனி உங்கள் மீது அன்பாக இருப்பார், அன்பாக பேசுவார். அதே போல் அவ்வப்போது கோபப்படவும் செய்வார். அவற்றை கண்டுகொள்ளாதீர்கள். உங்களின் வருமானம், கணவரின் வருமானம் இந்த ஆண்டு உயரும். கல்யாணமாகாத கன்னிராசி கன்னி பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வரனமையும். தடைப்பட்ட உயர்கல்வி தொடர்வீர்கள். மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு பெருகும். தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். வருட இறுதியில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். போட்டியாளர்கள் ஈடுகொடுக்கும் வகையில் உங்களது அணுகுமுறை மாற்றுவீர்கள். தொலைக்காட்சி, வானொலி இது போன்ற விளம்பரங்கள், இந்த இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் வச்சு உங்களுடைய தொழிலை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படும். பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். வேலையாட்கள் இனி அடிக்கடி விடுப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது வரைக்கும் அடிக்கடி லீவ் போட்டவங்களாம் கூட இனிமேல் கரெக்டாக வருவாங்க. அதனால் ஓரளவுக்கு பிஸ்னஸ் நல்லா போகும். உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். நிலையற்ற சூழல் அதாவது ஒரு வேலையில் போயிடுமோ, கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்களோன்ற பயம்லாம் இனிமேல் இருக்காது. நிறைய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும். அதிக சம்பளத்துடன் ஏதாவது வேலை மாறுதல்லாம் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அதிக சம்பளத்துடன் நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறை சொல்லி கொண்டிருந்த உயரதிகாரிகள், உங்களை டார்கெட் பண்ண மேலதிகாரிகள்லாம் வேற இடத்துக்கு மாறிடுவாங்க. இல்லைன்னா அவங்களே நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரிகள் சேர்வர். எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் உயரும். கணினி துறையினர்களுக்கு வெளி மாநிலம், வெளிநாடுகளிலிருந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையினர்களுக்கு சினிமாவில் இருக்கவங்க, நாடக நடிகர்கள்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாகவும், நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோடைய 2வது செக்மெண்ட், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை எதன் அடிப்படையில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடத்துல பிரச்சனை, கேது இருக்கிற இடத்துல சிக்கல் ஏற்படும், சனி இருக்கிற இடத்துல ஸ்லோ ஏற்படும். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க, ராகு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும். கேது எந்த வீட்டில் இருக்கோ அங்கே மன வருத்தம், மனத்தாங்கல், சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு, சிக்கல் இருக்கும். சனி இருக்கிற வீட்டில் ஸ்லோ ஏற்படும். இது 3ஐயும் வச்சு எடுத்திருக்கேன். இதை தான் நான் அந்த டிவி நிகழ்ச்சிகள்லாம் மையப்படுத்தி அதிகமாக சொல்லுவேன். ஸோ பழைய முக்கியமான இடத்துக்கெல்லாம் போகிறப்ப டார்ச்சர் கொடுத்த வண்டி வாகனங்கள்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களில் சிலர் பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள், புதிய கடன் வாங்குவீர்கள். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மூத்த சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் பார்க்கலாம், நான் முயற்சி பண்ணுறேன், நான் கேட்டு சொல்கிறேன், நான் யோசனை பண்ணி சொல்கிறேன், நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், அப்படி ஒரு ரிஸ்க் இல்லாத நழுவுற மீன் மாதிரியே பதில் சொல்லணும். இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்னடா காலைல போனால் மத்தியானம் வாங்கிக்கலாம் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த வருடம் காவல்துறையினரிடம் இருந்து வம்புகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏதாவது போலீஸு, லாயர் பிரச்சனைலாம் வச்சுக்காதீங்க. இந்த டைம்லாம் கேஸ் மாட்டுச்சுன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வருஷ கணக்கில் இழுத்துட்டு போயிடும். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ பார்க்குறீங்க, என்னைக்கு இன்சூரன்ஸ் முடியுது, என்னைக்கு லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது, வண்டியில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க. வண்டியில் ஆர்சி புக், ஜெராக்ஸ் காப்பி இருக்கா எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான வாகன பயண சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். யாரும் இல்லை ஒன் வேல போல நினைக்காதீங்க. அடுத்த நாள் காலையில் கேமராவில் பார்த்து உங்களுக்கு பில்லை போட்டு விட்ருவாங்க. அதே போல் காவலர்களும் கைதிகளும் இந்த டைமில் வேலை, அதாவது காவலர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி போலீஸில் இருந்தீங்கன்னா இந்த டைமில்
கைதிகளை வந்து அடிக்க வேணாம். அவனுக்கு ஏதாவது பெரிய லெவலில் காயாகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு மெமோ ஆகி போயிடும். ஸோ அதனால் அவனை கொஞ்சம் பார்த்தே நடத்திக்கோங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கின்ற கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். வெகு தூர பயணங்கள், காசு கார்டு, இந்த கிரெடிட் கார்டு விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. மறந்துடுவீங்க, அதில் தேவையில்லாத பெனால்ட்டி கட்டுற மாதிரி வரும். பணியாளர்களிடம், இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து பழகுவது நல்லது. சனி 7ஆம் இடத்துல இருக்கிறனால வேலைக்காரங்களை ஏதாவது 2 நாளாக முடியும், அவன் தப்பு தான் செய்வான். நீங்கள் பொறுமையாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் திட்டிங்கன்னா அவன் போடா வேறு வேலைக்கு போகிறன்னு போயிடுவான், நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க வேற ஆள் கிடைக்காம. ஸோ இந்த டைமில் வண்டி வாகனங்கள்லாம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. சைக்கிள் வச்சுருக்கவங்க சைக்கிளை பூட்டு போட்டு வச்சுருங்க. வாய்ப்பு இருந்தால் முன்னாடியும் உங்களுடைய சைக்கிளில் முன்னாடி ஒரு பூட்டு போட்டுருங்க. முன்னாடி டயருக்கு ஒரு பூட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அதில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் இப்போ வீடியோவே நான் ஜனவரி 26 எடுக்கிறேன். நாளைக்கு மேபி வீடியோ வரும். ஸோ அதனால் ஜனவரி மாதம் விட்டுட்டேன். இந்த ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை கரெக்டாக போட்டுறேன். ஸோ பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நல்ல இடத்தில் தான் இருக்கிறார். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு புதன் பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஸோ இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நல்ல இடத்திற்கு செல்கிறார். அதே போல ராசிக்கு 2 கூடையவர் 9 கூடையவர் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். ராசிக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு வகரம் அடைகிறார். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க இருக்குது. புதன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மாச கடைசியில் ராசி அதிபதி நீச்சம் அடைகிறார். இதன் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை தலைக்கும். தந்தை வழியில் சின்ன சின்ன செலவு, மருத்துவ செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஊழல் காரணமாக வாதம் கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீசமாக முதல் 2 தேதிகளிலே வந்துடுவார். அதன் பிறகு வக்கரமாயிட்டு திரும்ப கும்பத்துக்கு போயிடுவார். அதே போல மார்ச் மாதத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 2, 9 கூடையவர் உச்சம் அடைகிறார். அதே போல ராசிக்கு 12ஆம் அதிபதி சூரியனும் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். இதன் காரணமாக அதே போல இந்த மார்ச் மாதத்துடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாங்க. இதன் காரணமாக மார்ச் மாதத்தில் உற்றார் உறவினர்களிடையே சற்று கவனமுடன் பேசி பழகுவது நல்லது. தர்க்கங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப நிர்வாக திறமை நன்கு பிரதிபலிக்கும். திடீர் பயணங்கள் ஏற்படும். ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமுடன் நிதானத்தை இழக்காமல் வார்த்தைகளில் எச்சரிக்கையுடன் கூடிய பணி, அது ரொம்ப வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணணும். நாளைக்கு பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தர்ம சங்கடங்கள் ஏற்படும். சலிப்பு வெறுப்பு ஏற்படும். எப்பயுமே 2 கூடையவர் வந்து 8ஆம் இடத்தில் மறையும் போது கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வரும். மனைவி உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. புதிய முயற்சிகள் முயல்வதை இம்மாதத்தில் தவிர்க்க வேண்டும். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு மறைகிறார். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2, 9 கூடையவர் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்க்கும் பொழுது நிதானத்தை இழக்கக்கூடாது. வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அடுத்து மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 2, 9 கூடையவர் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசிக்கு 3, 8 கூடை செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதன் காரணமாக பணிச்சுமை கூடுதலாகும். அலட்சியம் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக எடுத்துக்கூடாது. ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்து நிதானத்தை கையாள வேண்டும். டிலே ஆகுதுன்னு கோவப்படக்கூடாது. தலைபாரம் ஏற்படும். வாயு தொல்லைகள் ஏற்படும். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகளுடன் சற்றே மன வருத்தம் ஏற்படும். தர்க்கம் உண்டாகும். உத்தியோகத்தில் அனுகூலம் உண்டு. தனவரவு திருப்தி அளிக்கும். தாம்பத்திய உறவு நல்லிணக்கங்கள்லாம் ஏற்படும். இந்த டைம்ல குஜிகுஜா மேட்டெல்லாம் நிறைய நடக்கும். கன்னிராசிக்காரங்கள்லாம் உண்மையிலேயே கன்னி இளைஞர்கள் போல இருப்பீர்கள். ஜூன் மாதம் நன்றாக இருக்கிறது. ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2, 9 கூடையவர் ராசிக்கு 2க்கும் 9 கூடையவர் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அதே போல ராசி அதிபதியும் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இதன் காரணமாக ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனவரவு ஏற்றம் தரும். தனக்காரகன் உச்ச பலம் பெறுகிறார். அதே போல லாபஸ்தானத்தில் தனக்காரகனும் 2 கூடையவரும் ராசி அதிபதியும் சேர்வதால் எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும். ஏதாவது லோன்லாம் போட்டிருந்தீங்கன்னா கூட அதை அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும்
ராசிக்கு 3 8 கூடியவர் 9ஆம் இடத்திற்கு வருவதும், ராசி அதிபதி மீண்டும் மகரம் அடைந்து ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செல்வதும், ராசியில 2 9 கூடியவர் வருவதால் இந்த காலத்தில் குடும்ப நிர்வாகம் தலைத்தோங்கும், தனவரவு செம்மையாக இருக்கும், உத்தியோகத்தில் கூடுதல் நன்மதிப்பு உயர்வீர்கள், குடும்ப செலவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வந்து செப்டம்பர் பிற்பகுதியில் ராசிக்கு வருகிறார். 2 9 கூடியவர் 2ஆம் இடத்திற்கு இருக்கிறார். செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இதன் காரணமாக உங்களது அனைத்து செயல்களிலும் தடைகளும் தாமதங்களும் தேக்கங்களும் வரும். சின்ன சின்ன சலிப்பு ஏற்படும், வெறுப்பு கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளை சற்றே ஒதுக்கிவிட்டு அன்றாட பணிகளில் கவனம் கொள்வது நலம் தரும். தனவரவு சிறப்பாக இருக்கும். சில விஷயங்கள்ல அலைக்கழிப்பு ஏற்படும். அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும். இது ஒரு குரு மங்கள யோகம். ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 9 கூடியவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் 3 8 கூடிய கன்னிராசிக்கு நெகட்டிவ் செய்யக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடைகிறார். இதன் காரணமாக அக்டோபர் மாதம் தனவரவு சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். உத்தியோகத்தில் நன்மதிப்பு ஏற்படும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு பாராட்டுகள் ஏற்படும். தாம்பத்திய உறவு கஜகஜா குஜுகுஜா மேட்டெல்லாம் நிறைய நடக்கும் இந்த மாதம். மன சஞ்சலங்கள், தனிமையில் சிந்தனைகள்லாம் ஏற்படும். ஸோ தனிமை எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதனால் குதூகலமாக இருங்க. ஆதித்யா டிவி சிரிப்பொலிலாம் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த டைமில் வாயு தொல்லைகள், செரிமான தொந்தரவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயம், சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களால் சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் ஏற்படும். கூடுதல் கவனம் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையார் அல்லது தாயார் உடல்நலம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் உண்மையான நேர்மையான செயல்பாடுகள் காரணமாக பாராட்டுகள் பெறுவீர்கள். ஸோ இந்த வீடியோவுடைய 4வது டிவிஷன் நட்சத்திர பலனை பார்ப்போம். ஸோ கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் முதல் நட்சத்திரமான உத்திரம் 2 3 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி பகவான் உங்கள் நட்சத்திர அதிபதியினுடைய மகன். ஸோ இந்த ஆண்டு உத்திரம் 1 பாதம் 2 3 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதன் பின் உடல்நிலையில் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு இருக்கும். சின்ன சின்ன உடல்நிலையெல்லாம் வரும், பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருவார். ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் உண்டான இணக்கத்தை சரி பண்ணுவார். ஏதாவது உயரதிகாரிகளை பற்றி நீங்கள் தப்பாக பேசியிருந்தாலோ அவருக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபம் வந்திருந்தா கூட அதெல்லாம் சரியாகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த 2026 உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் சஞ்சாரம் நல்லது தரும். உத்திரம் நட்சத்திரம் 2 3 4 ஆகிய பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த ஆண்டு மத்தியில் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு நிறைய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்கள் ஆஃபீஸில் சாதாரண டேபிள் இருந்தால் கூட ரோலிங் சேர் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். திருமணமாகாத உத்திர நட்சத்திரம் 2 3 4 பாதத்தில் பிறந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீடு என்கின்ற நிலம் வாங்கலாம், வீடு கட்டலான்ற கனவு நிறைவேறும். பொதுவாக கன்னிராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் தொழிலில் இருந்த ஒரு நெருக்கடி, ஒரு விரக்தித்தன்மை போகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் ஒன்று ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி பெண்களுக்கு மனக்கவலை தீரும். குடும்பத்தினர் ஆதரவு ஏற்படும். திருமண வயதில் அடைந்து திருமணமாகாத கன்னிராசி பெண்களுக்கு உங்களுக்கு இந்த கல்யாணம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். படிப்பில் அக்கறை கூடும். ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்பீர்கள். தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றியடைவீங்க. உங்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றியடைவதற்கு என்ன பரிகாரன்றதை கடைசியாக சொல்கிறேன், மறக்காம பாருங்க, முழு வீடியோ பாருங்க. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நோயிலிருந்து விடுபடுவீர்கள். ஆச்சரியப்படும் வகையில் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். ஸோ அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அஸ்த நட்சத்திரம் முழுசா கன்னிராசி தான், அதனால் நான் அஸ்தன்னு சொல்லிடுறேன். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவார். ரெகக்னேஷனை கொடுப்பார். ஒரு உயரதிகாரிகள் இடத்துல பாராட்டு கிடைக்கும்.
ராகு பகவானும் கேது பகவானும் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றியடைய செய்வார்கள். எதிர்ப்பு, நோய், வழக்கு என்பதெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இந்த 2026 இருக்க போகிறது. முடங்கியது, அதாவது தொழில் முடக்கம் எல்லாம் சரியாயிடும். வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் அதிகபட்ச அக்கறை கொள்வது நல்லது. வரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைப்பளு குரு பகவான் முடித்து வைப்பார். படிப்பில், வேலையில், திருமண முயற்சி எல்லாமே வெற்றியை தருவார். ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் தடையின்றி நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக கிடைக்கும். எதிரி தொல்லை விலகும். அரசு வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் உங்களை விட்டு விலகும். அஸ்த நட்சத்திர பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்தில் தடை, பதவி உயர்வு சிக்கல் இருந்ததெல்லாம் விலகும். வழக்குகள் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமா அல்லது உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகும். உறவுகளுடன் ஏற்பட்ட சச்சரவு முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களின் செயல்கள் வலுக்கும். கல்வி பொறுத்த வரைக்கும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவு நினைவாகும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இட ராகுவால் ஆச்சரியப்படும் வகையில் ஆரோக்கியம் சீராகும். அடிக்கடி டாக்டர் சந்திச்சுட்டு வந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தி தரும். அனைத்திலும் முன்னேற்றம் உண்டாகும். சனியின் பாதி அதாவது சனியினால் வரக்கூடிய பாதி தொந்தரவு குரு பகவானுடைய பார்வையால் கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குறையும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2 நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரும். ராகு கேது பகவான் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயரும். செல்வாக்கு கூடும். முடங்கிய தொழில், ரொம்ப வருஷமா வீடு கட்டலாம்னு நினைச்சேன், அது நடக்கல, பாதி வீடு கட்டிட்டேன், பாதி கட்ட முடியல, பேஸ்மெண்ட் போட்டு கடைக்கால் போட்டு இன்னும் வீடு கட்ட முடியலன்றவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து கட்டுவீங்க. குரு பகவான் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுவது அவசியம். தடைப்பட்ட வேலை நடந்தேறும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளுக்கு ஒரு பக்கம் மறுபக்கம் வரும். செலவு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பொது பலன் பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறியாகி இருந்த நீங்கள் பிறர் ஆச்சரியப்படும் அளவிற்கு உயர்த்துவீர்கள். பணம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, ஆரோக்கியம் என அனைத்தும் கிடைக்கும். தொழில் பொறுத்த வரைக்கும் தொழில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம், நியாயமாக வர வேண்டிய பதவி உயர்வு, கிடைக்காமல் இருந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்பு மறையும். குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். படிப்பு, வேலை போன்ற விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண முயற்சி செய்கின்ற சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி பெண்களுக்கு திருமண பிராப்தம் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்கார கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. கல்வி பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கை விட்டுவிட்டு கல்வியில் அதிக நேரத்தை செலுத்த வேண்டும். உடல் நிலை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய் தொந்தரவு, அலர்ஜி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நேர்களே, இந்த வீடியோட நட்சத்திர பலன்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததா 10 பாயிண்ட் உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் சொல்கிறேன். ஸோ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு 4-5 விஷயத்த நம்ம பார்ப்போம். ஸோ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு இந்த 2026 சமூக தொடர்பு, ஒரு சோசியல் மீடியாவாகட்டும், ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவங்களாகட்டும், அல்லது வேலையிலேயே உங்கள் கூட சக பணியாளர்கள், மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, உங்கள் கூட ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த 2026 உங்களுக்கு தரும். உங்களுடைய சமூக தொடர்பு, யாருக்கிட்டுமே பேசாத இன்ட்ரவர்ட்டாக இருந்தால் கூட இந்த டைமில் ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2026 இருக்கும். திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு 100% கல்யாணம் ஆகும். லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார். 2வது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ இதன் காரணமாக இந்த ஆண்டு 100% திருமணமாகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அது 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 80 கிட்ஸாக இருந்தாலும் சரி. கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளங்கள்லாம் சமரசம் ஏற்படும். பூர்வீக சொத்து, பாகப்பிரிவினைகள்லாம் உங்களுக்கு ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆகிடும். வெளிநாட்டில் வேலையில், தொழிலில் பிஆர் அமைப்பு உண்டாகும். வெளிநாட்டில் வேலை தேடுற கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் தொழில் செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஏற்படும். சுப விரயம் அதிகமாக ஏற்படும். ஓவர் பிஸியாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. காதல், ஒன் சைடு காதல் டபுள் சைடு ஆகிடும். வீட்டில் காதல் ஒத்துக்கலான்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஒத்துக்குவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிருக்கேன் சார், ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன், ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிருக்கேன்,
இல்லை ஒரு கிளினிக் ஒன்று போடலான்னு இருக்கேன் டாக்டர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லட்சியத்தோடு இருந்தீங்கன்னா அந்த லட்சியம் நிறைவேறும். அதுக்கான பரிகாரம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன், வீடியோ முழுசாக பாருங்கள். நண்பர்கள்ட்ட ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் கொடுத்த பணம்லாம் திரும்பி வரும். இதெல்லாம் பாசிட்டிவ். கன்னிராசிக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் உங்களை வேலையாட்கள் ஏமாற்றுவாங்க, துரோகம் செய்வாங்க, பண மோசடி ஏற்படும். சனி பகவான் ஏழில் இருக்கிறதுனால உஷாராக இருங்க. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பழைய வாகனமே ஓட்டுறேன்னா இன்ஜின் ரிப்பேர் ஆகும், இன்ஜின் செலவு வைக்கும், பிரேக் ஷூ மாத்திர மாதிரி வரும், கிளட்ச் பிளேட் மாத்திர மாதிரி வரும், ஒரு பெரிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேஜர் செலவு ஏற்படும். வீடு ஆல்டர்னேஷன் ஏற்படும் அல்லது ஒரு ரிப்பேர் ஒர்க்கு ஏற்படும். வீடு ஆல்டர்னேஷன் ஏற்படும் அல்லது ஒரு ரிப்பேர் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் இந்த வருஷம் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த காசிக்கு போகிறேன், கயா போகிறேன், நான் ரொம்ப லாங்கில் போகிறேன்னா இந்த வருஷம் பண்ணாதீங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உடல்நிலை கெடும். கடன் வாங்கி ஏதாவது ஒரு தொழிலை டெவலப் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அந்த கடனை திரும்ப அடைக்கவே முடியாது. 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கடனே வாங்கக்கூடாது. ஸோ இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத வச்சே ஓட்டுங்க. அப்படியே கடன் வாங்கினாலும் கை காசு 80% போட்டு 20% மட்டும் கடன் வாங்குங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் இருந்துச்சுன்னா அது பிரேக்கப் ஆகும். புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா அது நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஸோ கன்னிராசிக்காரங்க உஷாராக இருங்க. ஸோ இந்த வீடியோவுடைய பலன்கள் முடிச்சாச்சு. இப்போ பரிகாரத்தை பற்றி பேசுவோம். பரிகாரத்தை நான் 3ஆக பிரிக்கிறேன். ஒன்று சாமானியர், ஒரு நார்மல் பீப்புள், ஒரு லேமேன் பண்ணக்கூடிய பரிகாரம் என்ன. இன்னொன்று விஐபி பண்ணுறதுக்கு விஐபிகள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன. விஐபினா டிவியில் வராரு அவங்க விஐபி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஐபின்றது உங்களை சார்ந்து பல பேர் இருக்கிறார்கள் அப்படின்னா விஐபி. இப்போ நான் ஒரு ஜோதிடர், இப்போ ஃபுல் டைமாக தான் பார்க்குறேன், அது ஒரு விஷயம். இப்போ நான் ஜோசியம் பார்க்குறேன். என்னுடைய வருமானம் எங்கள் அம்மா, என் பொண்டாட்டி, 2 பசங்க, 4 பேரை தவிர வேறு யாருக்கும் போகாது. ஆனால் ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, அந்த கடையில் 4 சப்ளையர், 2 இலை எடுக்கிறவங்க, டேபிள் கிளீன் பண்ணுறவங்க, 3 காய்கறி கட் பண்ணுறவங்க, 2 மாஸ்டர், 1 கேஷியர், 10 பேருக்கு அவன் சம்பளம் தரான். அவனை யாருக்குமே தெரியாது, ஆனால் 10 பேருக்கு அவர் சம்பளம் தரார். அவர் தப்பான முடிவுகள் எடுத்தால் அந்த 10 பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு அரசு துறை, உதாரணத்துக்கு இப்போ காவல்துறை எடுத்துட்டோம்னா ஒரு கான்ஸ்டபிள் சாமானிய மனிதர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் சாமானிய மனிதர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சாமானிய மனிதர். ஏன்னா அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இல்லை. ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர்னா அவருக்கு கீழே 3 சப் இன்ஸ்பெக்டர், ஒரு 10 ஏட்டு, ஒரு 10 கான்ஸ்டபிள் இருக்காங்க. அவங்க விஐபி. நீங்கள் தப்பான முடிவு, மனநல சரியில்லைன்னா அந்த 10 பேரும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதன் காரணமாக விஐபிகள், ஒரு பிரைவேட் கம்பெனியில் உங்களுக்கு கீழே 20 பேர் வேலை செய்கிறாங்க, நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா நீங்கள் விஐபி கேட்டகரி. ஒரு கவர்மெண்ட் டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க சாமானிய மனிதர். ஆனால் ஒரு ஹெட் மாஸ்டர்னா நீங்கள் 10-20 டீச்சருக்கு நீங்கள் தலைமை ஆசிரியர். ஆனால் நீங்கள் விஐபி. அங்கே வேலை செய்கிற டீச்சர்லாம் சாமானியர் தான். அவங்கள நம்பி என்ன, அவங்க பிள்ளைங்க தான் இருக்க போதும், அவங்க வீட்டுக்காரர் தான் இருக்க போகிறாங்க, வேற என்ன இருக்குது. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, பிரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் நிறைய பேருக்கு வேலையை டார்கெட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் விஐபி. ஒரு அரசியல்வாதி இருக்கீங்க, ஒரு ஒன்றிய செயலாளர்னா நீங்கள் விஐபி. இதே வார்டு செயலாளர்னா நீங்கள் விஐபி கிடையாது. ஒன்றிய செயலாளர்னா அவருக்கு நிறைய பேர் வார்டு செயலர் வருவாங்க. ஸோ அவங்களுடைய மதிப்பு கூடுது, நிறைய பேருக்கு அவங்க வேலை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள விஐபி செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்குது. கடைசியாக ஒரு லட்சியத்துக்காக காத்திருக்கோங்க. சார் நான் கன்னிராசி இந்த வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன். கன்னிராசி இந்த வருஷம் நான் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன். கன்னிராசி இந்த வருஷம் கல்யாணத்துக்காக நானே ட்ரை பண்ணுறேன், களத்தில் இறங்குறேன். சார் நான் கன்னிராசி இந்த வருஷம் கடன் ஒன்று இருக்குது, அதை அடைக்க முடியாமல் தள்ளி போயிட்டு இருக்கு, இந்த வருஷம் அடைச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டி குறிக்கோடு இருக்கேன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு 3 செக்மெண்ட்டாக போட்டிருக்கேன். நல்லா கவனமாக கேளுங்க. முதல்ல கன்னிராசிக்கான சாமானியர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நந்தி பெருமாளை வணங்க வேண்டும். சிவன் கோயிலில் சிவனுக்கு எதிர்ப்புற நந்தி இருப்பார். அவரை மாதந்தோறும் பிரதோஷம் மாதத்துக்கு 2 முறை வரும். ஸோ இந்த ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு, மீதி பிப்ரவரிலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11 மாதம் நந்தி பகவானை பிரதோஷத்தன்று போய் நீங்கள் வழிபட வேண்டும். சார் பிரதோஷத்தப்போ அந்த டைமில் நான் வேலையில் இருப்பேன்னா வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கு போய் நந்தி பகவானுக்கு 2 நெய் விளக்கு, அப்படியே எதிர்ப்புற சிவனுக்கு 2 நெய் விளக்கு போடுங்க. ஒவ்வொரு பிரதோஷமும் சிவன் கோயிலுக்கு போங்க. இது சாமானியர்கள் இந்த பரிகாரம் செஞ்சால் போதும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் மூலவராக இருக்கக்கூடிய கோயிலில் போய் பிரதோஷத்தன்று சிவனுக்கு 2 நெய் விளக்கு, 2 நெய் விளக்கு, நந்திக்கு 2 விளக்கு நெய் விளக்கு போட்டாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். விஐபிகள் 2 பரிகாரம் சொல்லணும். ஒன்று, கருப்பு பசுவுக்கு மொந்த வாழைப்பழம் கொடுக்கணும். கருப்பு பசு அதாவது மாதம் ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பசு கருப்பு கலரில் இருக்கணும். அதுதான் சனியினுடைய ஆதிபத்தியம் வரும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு. நான் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கருப்பு கலரில் இருக்கக்கூடிய எருமை கொடுக்காதீங்க, அது சனியோடைய வாகனம், அது மாறி போயிடும். பசு தான் சுக்கரன். ஸோ கருப்பு பசுவுக்கு
மொந்த வாழைப்பழம் 6 மாசத்துக்கு ஒரு முறை கொடுங்க. அது என்னைக்கு வேணா கொடுங்க. உங்க பர்த்டே அன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு அதிலே ரிப்பீட்டடா கொடுங்க. ஒரு வேளை மறந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி மொந்த வாழைப்பழம் 6 கொடுத்துட்டு ஒரு 2 கட்டு அகத்திக்கீரை கொடுங்க. இதை பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய கடன்லாம் அடையும். வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நல்ல பழக்கம் ஏற்படும். இன்னொரு பிரான்ச் போடலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக போட முடியும். இது ஒரு பரிகாரம். மறுபடியும் சொல்கிறேன், கருப்பு பசுவுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் 6 மொந்த வாழைப்பழம் அகத்திக்கீரை 2 கட்டு கொடுங்க. இது போதும். அதே மாதிரி கடல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில், இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இங்கே தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஒட்டி கோதாண்ட ராமசாமி கோயில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடல் மலைன்னு ஒன்று இருக்கும். இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிடந்தைன்னு ஒரு கோயில் இருக்கும். திருவிடந்தை. இந்த 3 கோயிலும் தெரியலன்னா கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அந்த விஐபி காரங்களாம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் 12 ராசி வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த கோயிலோட கூகுள் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்கடல் மலை, திருவிடந்தை, இந்த மாதிரி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. அடுத்ததா நதிக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி நதிக்கரையிலே இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறையா இருக்கு. எந்தெந்த கோயில் எனக்கும் சரியா தெரியல. ஆனால் காவேரி பக்கத்தில் இருக்குது ஸ்ரீரங்கம். அதனால ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அதே மாதிரி திருவிடந்தை ஒரு முறை போயிட்டு வாங்க. இல்லைன்னா கோதண்ட ராமசாமி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, தனுஷ்கோடி போயிட்டு வாங்க. அந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை இந்த வருஷம் 2 தடவை போய் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருக்கும். சார் 2 தடவை போனால் போதுமானா? ஒரு சினிமா நடிகர் இருக்காரு, கன்னிராசிக்காரர். அவர் ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாரு, அக்ரிமெண்ட் ஆகுது, ஷூட்டிங் போகுதுன்னா ஷூட்டிங்க்கு முன்னாடி இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ஒன்று கருப்பு பசுவுக்கு 6 மொந்த வாழைப்பழம், 2 அகத்திக்கீரை, 2 கட்டு அகத்திக்கீரை கொடுங்க. ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறை போய் கோதண்ட ராமசாமி அல்லது திருவிடந்தை போய் பார்த்துட்டு அதே மாதிரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு வாங்க. இந்த 2026 நீங்கள் எடுக்கின்ற பெருமுயற்சி வெற்றியடையும். ஒரு ஹோட்டல் தொழில் பண்றாரு, இன்னொரு பிரான்ச் போடலான்னு இருக்காரு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறப்பா இருக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் காரரு ஒரு பிளாட் புதுசா போடுறாரு, இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறப்பா இருக்கும். 10 பிளாட் வேகமாக திருச்சி, இன்னும் மறுபடியும் ஒரு 20 பிளாட் நிக்குது, திரும்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உடனே விற்கும். பெரிய லெவலில் முதலீடு பண்றவங்க அடிக்கடி போயிட்டு வாங்க. ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கவங்க இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் போதும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் பசுக்கு இந்த கண்ட்ரி சட்டப்படி விலங்குகளுக்கு உணவு தரக்கூடாது, நான் என்ன பண்ணிட்டோம்? டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வீடியோலாம் மீனராசி வரைக்கும் போட்டுட்டு ஏதாவது இந்த சில தாந்திரிக பரிகாரம் புக்கில் லால் கிதாப் பரிகாரத்தெல்லாம் இருக்குது, அதில் ஏதாவது மூளை கசைக்குன்னு அதில் நான் வந்து வீடியோ டெலிகிராமில் போடுறேன். அதுக்கு தனியாக வீடியோ போடுறது கஷ்டம். அதனால் விஐபிக்கெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். கடைசியாக இந்த போட்டித் தேர்வு நான் எழுதுறேன், இந்த வருஷம் நான் குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 3 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பிஜி நீட்டு, 10th 12th இது போன்ற போட்டித் தேர்வுலாம் எழுதுறேன். எனக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பரிகாரம், ஒரு லட்சியத்தோடு இருக்கவங்களுக்கு பரிகாரம், ஒரே ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலுக்கு போய் ஒரு தாமரப்பூ மாலை வாங்கி போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு என்ன லட்சியத்துக்காக நீங்கள் போனீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. கல்யாணம் ஆகணும்னு போனீங்களா, இறைவா எனக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகணும், நல்ல வரனா கிடைக்கணும். கல்யாணத்தை பற்றி நீங்கள் 10 கூட வேணலாம். பொண்ணு நல்லா இருக்கணும், பொண்ணாக இருந்தீங்கன்னா பையன் நல்ல பையனாக இருக்கணும், கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, எக்ஸுன்னு எதுவும் இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், எனக்கு உண்மையாக இருக்கணும். கல்யாணத்தை பற்றி 10 வேண்டதில் கூட வைங்க. அதை விட்டு கல்யாணம் ஆகணும், அப்புறம் வண்டி வாகனம் வாங்கணும், அப்புறம் வீடு ஒன்று கட்டணும், தாத்தா பாடணும், எல்லாத்தையும் வேண்டாதீங்க. என்ன நோக்கத்துக்காக இந்த வருஷம் இருக்கீங்களோ அந்த நோக்கத்தை மட்டும் வேண்டிட்டு வாங்க. உறுதியாக இந்த வருஷம் 2026 உங்களுக்கு வெற்றி அடையும். நேர்களே, இந்த வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். போன வருஷம் 2025 இந்த வீடியோவை 2025க்கான ராசி பலன் பார்த்தவங்க உங்களுக்கு நான் எத்தனை பாயிண்ட் சொன்னேன், அதில் எத்தனை பாயிண்ட் நடந்துச்சு அப்படின்ற உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்ட்ல போடுங்க. 10 பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, அதில் எனக்கு 8 பாயிண்ட் நடந்தது, அல்லது 10 சொன்னீங்க 10மே நடந்தது, நன்றி அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா, இல்லை வேற ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது, அந்த டெலிகிராமில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஒவ்வொரு வருஷத்துக்கும் நியூமராலஜி அடிப்படையில் வருமானத்தை தரக்கூடிய ராசி சக்கரம், அதாவது ஒரு எந்திரம் இருக்குது, அது வந்து பேப்பரில் இறங்கி பேக்கெட் வச்சுட்டா தனவரவு நன்றாக இருக்கும். அது வந்து நியூமராலஜி படி இருக்குது. அதை நான் வந்து டெலிகிராமில் போடுறேன். மீனராசி முடிச்சதுக்கப்புறம் வேணுன்றவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம்,
இந்த திரையில தெரியுது பாருங்க 8870990058. இது ஒரே ஒரு நம்பர் தான் நான் யூஸ் பண்றேன். இதை தவிர நான் வேற எந்த நம்பரும் யூஸ் பண்றது இல்லை. ஏன் இது வரைக்கும் நான் எந்த ராசி பலன்லையும் சொல்லாம இந்த ராசி பலன்ல நான் சொல்றேன்னா, போன வருஷம் 2025 ஏப்ரல் மாதம் என் பேரை சொல்லி நான் தான் பாலாஜி ஹாசன் சொல்லி நான் இந்த ஜி தமிழ்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற வீடியோ, மற்ற யூடியூப் சேனலில் பேசுகிற வீடியோலாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டு அதில் அவருடைய ஃபோன் நம்பர், கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு ஃப்ராடு, அவர் பேரை சொல்லி அவர் ஃபோட்டோவை நான் அசிங்கப்படுத்தலாம்னு நினச்சேன். சரி, அவர் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க குடும்பமே கண்ணீர் மல்க வருத்தம் தெரிவித்ததுனால அந்த மரியாதை கண்ணியம் காக்கணும் வகையில் நான் அதை பண்ணாமல் இருந்தேன். இல்லைனா நான் வீடியோவே ஒன்று யூடியூப்பில் போடலான்லாம் யோசனை பண்ணேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் என்ன பண்ணிட்டாரு, என் பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட காசை வசூல் பண்ணிட்டாரு. அதில் என்கிட்ட ஏற்கனவே ஜாதகம் பார்த்த ஒருத்தங்க, இது ஏதோ ஒரு ஏஜென்சி மூலிமா பாலாஜி பார்க்குறாரு போல இருக்குன்ட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் நான் ஐபிஎல்ல ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அதில் பணம் கட்டிட்டு ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு என் வாய்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் கூட இல்லாமல் தலைவர் 20,000 பணம் கேட்டிருக்காரு. நான் என்கிட்ட ஜோசியம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும், நான் கோயிலுக்கு பரிகாரத்தை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டு. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் நான் எப்படியாப்பட்ட நம்பர்னு. அவன் டவுட் ஒன்று, அந்த பொண்ணு டவுட் வந்துருச்சு, பாலாஜி இப்படிலாம் பணம் கேட்க மாட்டாருன்றதுக்கு. இல்லைம்மா, இப்போ நான் புதுசாக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. வீடியோ கால் பண்ணோடனே அவர் கட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. மறுபடியும் ஃபோன் பண்ணதுக்கு நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லுவோம், வாய்ஸும் வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணை பிளாக் பண்ணிட்டாரு. உடனே அந்த பொண்ணு ஃபேஸ்புக்கில் சார் எமர்ஜென்சி ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ்னு கமெண்ட் போடுவோம். என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. அப்புறம் சேலம் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆளை தூக்கியாச்சு. இருந்தாலும் இனிமேல் நீங்கள் வேறு யார்ட்டையும் ஏமாறக்கூடாது. இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 10th நான் 2008 10th படித்தேன். அப்போ இருந்து இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த நம்பர் தவிர இது வரைக்கும் நான் வேறு எந்த நம்பரும் யூஸ் பண்ணல. இனிமேல் வேறு எந்த நம்பரையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணால் தான் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேறு ஏதாவது நம்பரில் என்கிட்ட பார்க்குறீங்கன்னு ஏமாற வேண்டாம். நீங்கள் வேறு எந்த ஜோசியத்தை வேணால் பாருங்கள், அதில் தப்பே கிடையாது. உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை. நீங்கள் பார்க்கணும். எல்லாருக்கும் என்னாலையும் பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு நான் 8 ஜாதகம் பார்க்குறேன், 10 நாளைக்கு 80, மாதம் 240. அதில் சனி ஞாயிறுலாம் போனால் கூட ஒரு 200 ஜாதகம், வருஷத்துக்கே 2000 பேருக்கு தான் என்னால் பார்க்க முடியும். அதுவும் ஐபிஎல்ல ஜோசியம் பார்க்க மாட்டேன். முக்கியமான எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு வாரம் பார்க்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் தான் என்னால் பார்க்க முடியும். எல்லாருக்கும் என்னாலையும் பார்க்க முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்கிட்ட பார்க்குறேன் நம்பி வேற யார்ட்டையும் பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. அதை உங்களை அலர்ட் பண்ண வேண்டியது என் கடமை. இப்போ உடனே அந்த வீட்டு நம்பரை பார்த்து எனக்கு ஃபோன் அடிக்காதீங்க. எனக்கு மார்ச் 31 வரைக்கும் ஃபுல் அப்பாயின்மெண்ட் கையில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஐபிஎல் வீடியோ போடுவோம், ஜோசியம் பார்க்க மாட்டேன். ஸோ என்னால் ஜூன் மாதம் தான் ஜோசியமே பார்க்க முடியும். இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்க்கணுன்றப்ப எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ எதுவும் கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு 2-3 நாளாக நிறைய கால்ஸ் வருது, ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. நம்ம வந்து உங்களை அலாட் பண்ணலாம்னு நினச்சா அதுவே எனக்கு தொந்தரவாக கால் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர். தயவு செஞ்சு நீங்களாம் அது பண்ணாதீங்க. ஸோ நான் சொல்கிற பரிகாரத்தை அலட்சியமாக எடுத்துடாதீங்க. உறுதியாக நடக்கும். நான் சொல்கிற பரிகாரம் 100% நடக்கும். நீங்கள் பணம் கட்டி ஜோசியம் பார்த்து சொன்ன பரிகாரத்தோட நான் சொன்ன பரிகாரம் பலிக்கும். நான் என் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி அந்த கிளைண்ட் எல்லாம், சார் நீங்கள் சொன்னீங்க நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், உடனே நடந்துருச்சு சார், நீங்கள் சொன்ன மாதிரியே கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா ஃபீட்பேக்கு. அந்த ஃபீட்பேக்லேயே 100% ரிசல்ட் வந்த பரிகாரத்தை மட்டும் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ 100% பலிக்கும். நான் இது வரைக்கும் 88 தேர்தல் கணிப்பு போட்டிருக்கேன். சாரி 83 தேர்தல் கணிப்பு, அதில் 79 தேர்தல் கணிப்பு அப்படியே நடந்திருக்கு. எப்படி தேர்தல் கணிப்பில் ரொம்ப கண்ணும் கருத்துமா சொல்லியிருக்கணும், அதை விட கண்ணும் கருத்துமா இந்த பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் போட போகிறேன். நான் திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறேன், அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். போன வருஷம் நான் போடலை, ஏன்னா ஐபிஎல் நடந்தது. எனக்கு ஐபிஎல் வந்துச்சுன்னா எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. ஐபிஎல் தான் முக்கியம். ஐபிஎல்ல டெய்லி வீடியோ போடுவேன் யார் ஜெயிப்பான்ட்டு. ஸோ அதனால் போன வருஷம் நான் போட முடியல. இந்த வருஷம் நான் எழுதின விஷயத்த இந்த 2025 தான் முடிஞ்சு போச்சு, அதை கட் பண்ணிவிட்டு 26, 27க்கு உண்டான பலன்களை மட்டும் நான் போடுறேன். அது சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு வராது. நான் அந்த மாதிரி செட்டிங்கில் போட போகிறேன். ஸோ அதனால் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து பேசியிருக்கேன். 45 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் 33 பக்கம். இந்த வீடியோவில் 4 பலன் தான் எழுதியிருக்கேன். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய புக்கு, எவ்வளோ விஷயம் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த உழைப்புக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக ஒரு நாளாவது வைங்க. உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, ஃபேமிலி குரூப்பில் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா எனக்கு ஒரு 10 பேர் வீடியோ பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சனிப்பெயர்ச்சி வீடியோ வரும். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சனிப்பெயர்ச்சி காணொலியில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள மட்டும் மார்ச் மாதம் சந்திக்கிறேன். அது ஒரு சிஸ்டம், எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வீடியோ போட முடியும்ட்டு. ஸோ மார்ச் மாதம் சப்ஸ்கிரைபரோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.